Hi students, I am Sam here. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிசிஸ். ஹிஸ்டரிசிஸ்னால் என்னது? தமிழில் காந்த தயக்கம்னு சொல்கிறோம், சரிதானா? இங்கிலீஷில் லேகிங் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆஃப் தி மெட்டீரியல் பிஹைண்ட் த அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்ம மேக்னெட்டாக மாற்றுறோம், சரிதானா? ரைட். அந்த மேக்னெட்டை ரிமூவ் பண்ண பிறகு, மேக்னடைசிங் ஃபீல்டை ரிமூவ் பண்ண பிறகும் அதில் கொஞ்சம் ரெசிடுவல் மேக்னட்டிசம் இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறோம்? லேகிங் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன். இது இண்டக்ஷன் எஃபெக்டில் இது நடக்குது, சரிதானா? ரைட். இப்போ இதுக்கு நம்ம கிராஃப்லாம் நம்ம போட போகிறோம், ரைட்? ரைட். இப்போ பாரு, இதில் வந்து ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்வால்வ் ஆகுது. ஒன்று வந்து இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை வந்து நம்ம பின்னு சொல்கிறோம். இதை வந்து ஒய் ஆக்சிஸில் எடுத்துருக்கோம். ரெண்டாவது வந்து அப்ளைடு மேக்னெட்டிக் ஃபீல்டு, நம்ம கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதை வந்து ஹெச்ன்னு சொல்கிறோம். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துருக்கோம். இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அப்படி தானே? ரைட். இது வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், இது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். எதுக்காக சொல்கிறேன்னு பின்னால் உனக்கு புரியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு அயன் பீஸை எடுத்துருக்குறோம். இந்த அயன் பீஸை இதில் கீழே வந்து நம்ம என்ன எடுத்துருக்குறோம்னா, இதில் இருக்கிறது என்னது? பெல் பின்ஸ். அந்த பின்ஸை வந்து இது பக்கத்தில் நம்ம கொண்டு போனோம்னா அட்ராக்ட் பண்ணுமா பண்ணாதா? பண்ணாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பார் மேக்னெட்டை எடுத்துருக்குறேன். இது வந்து நார்த்து போல், இது வந்து சவுத்து போல்னு சொல்கிறேன். நார்த்து போல் சவுத்து போல்னு இருக்குது. இந்த சவுத்து போல் கீழே இருக்குது, இதை அட்ராக்ட் பண்ணியிருக்கோம், அப்படி தானே? ஸோ தட் இது வந்து இப்போ என்ன ஆயிடுது? இந்த பின்ஸ் அவ்வளோவுமே அட்ராக்ட் பண்ணப்பட்டுருது. இந்த பின்ஸ்லாம் என்ன ஆகுது? அட்ராக்ட் பண்ணப்பட்டுருது, சரிதானா? ரைட். இப்போ ரொம்ப நேரம் நம்ம கொடுத்துட்ருந்தோம்னா மேக்னெட்டிக்ஸ் இண்டக்ஷன் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்கும், அப்படிதானா? ஒரு லெவலுக்கு பிறகு அது வந்து சேச்சுரேட்டட் ஆகிரும். இதை வந்து நம்ம கிராஃபிக்கில் நம்ம கொடுத்தோன்னா எப்படி கொடுக்கலாம்? இந்த இப்படி போகுது, மேக்ஸிமம் அவ்வளோ தூரம் போகுது. இது நம்ம கொடுக்க இப்படி தான் போயிட்டுருக்கும். இந்த ஃபீல்டில் கொடுக்க, அதாவது மேக்னடைசிங் ஃபீல்டில் கொடுக்க இவ்வளோதான். இண்டக்ஷன் இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு மேலே போகாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த பார் மேக்னெட்டை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். பார் மேக்னெட்டை நான் ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும்? திரும்ப இதே டைரெக்ஷனில் இங்கே வந்து நிற்கணும், அப்படி தானே? அப்படி ஆக மாட்டேங்குது. ஏன்னு கேளு, இதில் வந்து இப்போ 3 பின் அட்டாச் பண்ணிருந்துச்சு இல்லையா? இப்போ ஒரு பின் ஒட்டிக்கிடுது கீழே, மற்ற பின்லாம் கீழே விழுந்துட்டு. சொல்ல புரியுதா? அப்போ இது உள்ளுக்குள்ளே ஏதோ கொஞ்சோண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. அதுக்கு பேர் ரெசிடுவல் மேக்னட்டிசம். ரெசிடுவல் மேக்னட்டிசம், இதுதான் லேகிங் பிஹைண்ட் அப்படின்னு சொல்கிறோம், சரிதானா? இப்போ இந்த கிராஃபில் நம்ம போடும்போது எப்படி வருதுன்னா, இந்த மாதிரி வருது. இந்த பாயிண்ட்டை நீ ஏன்னு எடுத்துக்க, இதை வந்து பின்னு எடுத்துக்க. இந்த பிங்கிற பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெட்டன்டிவிட்டின்னு சொல்கிறோம். ரெட்டன்டிவிட்டின்னு சொல்கிறோம், ரைட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன்? இதில் கொஞ்சோண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குல்ல, இதை கம்ப்ளீட்டாக நான் ரிமூவ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்? ரிவர்ஸ் டைரெக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொடுக்குறேன். போன தடவை நான் என்ன பண்ணியிருந்தேன்? சவுத்து போல் வந்து இதை அட்ராக்ட் பண்ணியிருந்துச்சு, அப்படி தானே? இப்போ நான் தலையில் பண்ணேன்னா எப்படி இருக்கும்? இந்த பார் மேக்னெட்டை இதில் வைக்கிறேன். இப்போ இங்கே நார்த் போல் இருக்குது, இங்கே சவுத் போல் இருக்குது. முதல்ல சவுத் போல் இங்கே இருந்துச்சு, இப்போ தலையில் கொண்டாச்சு. ரிவர்ஸ் டைரெக்ஷனில் கொடுக்குறேன். இப்போ கொடுத்த உடனே என்ன ஆயிருந்து? இந்த பின் வந்து கீழே விழுந்துருது. ஏன் விழுது? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இல்லாமல் போயிட்டு, சரிதானா? ரைட். அப்போ என்ன பண்ணியிருக்கிறேன் நான்? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டை ரெடியூஸ் பண்ணிட்டேன். மேக்னெட்டிக் ஃபீல்டை ரெடியூஸ் பண்ணனா இந்த டைரெக்ஷனில் வருது. இந்த பாயிண்ட்டை வந்து நான் என்ன சொல்கிறேன்? சின்னு சொல்கிறேன். சி இஸ் கால் கோஎர்சிவிட்டின்னு சொல்கிறோம். கோஎர்சிவிட்டின்னு சொல்கிறோம், புரியுதா? இப்போ வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை, ஆனால் பாரு ஹெச்ன்னு சொல்கிறோம்ல, அதாவது மேக்னடைசிங் ஃபீல்டு, அது வந்து நெகட்டிவ் டைரெக்ஷனில் இருக்குது, ரைட்?
அப்போ இன்னும் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன், மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறனால என்ன ஆகுது, இது வந்து கெட் மேக்னடைஸ்ட் இன் எ ரிவர்ஸ் டைரக்ஷன். இப்போ எகெயின் என்ன ஆயிடுது, இந்த பின் அவ்வளோ வந்து அட்ராக்ட் பண்ணப்படுமா இல்லையா? அதை நான் எப்படி நான் படத்தில் காட்டலாம் தான், இதுதான் சேச்சுரேட்டட் பொசிஷன். இது வந்து சின்னு சொன்னோன்னா இது வந்து நம்ம டின்னு சொல்கிறோம். இது வந்து இங்கே வந்து பாசிட்டிவ் ஆக்சிஸில் சேச்சுரேஷன் சொல்கிறோம், பாசிட்டிவ் சேச்சுரேஷன். அப்போ இதை என்ன சொல்லுவோம், நெகட்டிவ் சேச்சுரேஷன் சொல்கிறோம். புரியுதா? சரி, இப்போ அடுத்தாக்கில் இந்த பார் மேக்னெட்டை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணால் என்ன ஆகும், ரிமூவ் பண்ணால் எகெயின் அதே போல் ஒரு பின் மட்டும் ஒட்டிக்கிடும், மீதி பின்லாம் என்ன கிடக்கும், கீழே கிடக்கும். அப்போ கொஞ்சம் ரெசிடுவல் இருக்குன்னு அர்த்தம். சரிதானா? அப்போ இதை எப்படி கொடுக்கலாம், இந்த மாதிரி இந்த படத்தில் போடுறோம், இந்த இப்படி போடுறோம், இது டி. அப்போ இது என்னாச்சுது, இது வந்து ஈன்னு சொல்கிறோம். அப்போ ரிவர்ஸ் டைரக்ஷனில் இது வந்து ரிவர்ஸ் ரிட்டன்டிவிட்டி அல்லது நெகட்டிவ் ரிட்டன்டிவிட்டின்னு சொல்லலாம். சரியா? இந்த பாயிண்ட்டை நெகட்டிவ் ரிட்டன்டிவிட்டின்னு சொல்லலாம். சரியா? சல் ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்போ எடுத்துருக்குறோம் அப்படிதானா, இனிமேல் இதை வந்து முற்றிலுமாக நீக்கணும் அப்படிதானா. அந்த ரெசிடுவல் கொஞ்சோண்டு இருக்குல்ல, அதையும் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும், இதில் வந்து பார் மேக்னெட்டை எகெயின் ரிவர்ஸ் டைரக்ஷன். இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷன் போது இது சவுத் போல் ஆகிடும், இது வந்து என்ன செய்யும், நார்த்து போலாக மாறிடும். அப்போது இந்த பின் வந்து கீழே விழுந்துடும், இங்கே கிடக்குமா? ரைட். அப்போ இது எங்கே போகுது, இந்த பருது இது வந்து இந்த பாயிண்ட்டை இஎஃப்னு சொல்லும். இந்த எஃப்ஐ வந்து என்ன சொல்லணும்னா நெகட்டிவ் கோயர்சிவிட்டின்னு சொல்லும், நெகட்டிவ் கோயர்சிவிட்டி. சரியா? எகெயின் நல்லா இதை கூட்டிக்கிட்டே இருக்கிறோம், கூட்ட நம்ம என்ன ஆயிடுது, ஃபீல்டை ரொம்ப நேரம் வச்சுருந்தோன்னா இது எல்லாமே அட்ராக்ட் பண்ணப்பட்டுருது. இப்போ எங்கே போகும், இது இந்த டைரெக்ஷனில் போகும். சொல்ல புரிஞ்சா? இதுதான் அந்த லூப், ஹிஸ்டரிசிஸ் லூப்புன்னு சொல்கிறோம். சரியா? இதில் உள்ளுக்குள்ள ஒரு ஏரியா இருக்கலாம் இல்லையா, இந்த ஏரியாவை பொறுத்து தான் அது வந்து எவ்வளவு லாஸ் ஆஃப் எனர்ஜி அதில் உண்டு பண்ணியிருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஏரியாவில் வந்து ஹீட் லாஸஸ், பெரிய ஏரியாவாக இருந்துச்சுன்னா ஹீட் லாஸஸ் அதிகமாக இருக்கும், சின்ன ஏரியாவாக இருந்துச்சுன்னா ஹீட் லாஸஸ் குறைவாக இருக்கும். இது எதை பொறுத்து, இந்த மெட்டீரியலை பொறுத்து அமைஞ்சிருக்கும். இந்த மெட்டீரியலை பொறுத்து நம்ம என்ன மெட்டீரியல் எடுக்கிறோமோ அதை பொறுத்து இது வந்து அமைஞ்சிருக்கும், இந்த ஏரியா அமைஞ்சிருக்கும். சொல்ல புரிஞ்சிச்சா? இதை தான் என்ன சொல்கிறோம், ஹிஸ்டரிசிஸ் லூப்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக கவனிக்கிறது வந்து ரிட்டன்டிவிட்டி. இப்போ இந்த ஓபின்னு சொல்கிறோம்ல, ஓபி தான் என்ன சொல்கிறோம், ரிட்டன்டிவிட்டி. சரியா? அப்போது இந்த ஓபின்னு சொல்கிறோம்ல, அதே போல் இந்த ஓஇயும் சொல்லலாம், அப்படிதான் ஓஇயும் நம்ம சொல்லலாம், அப்படிதானே? ரைட். அப்போ கோயர்சிவிட்டின்னா என்னது, இந்த வேல்யூ ஓசின்னு சொல்கிறோம், கோயர்சிவிட்டி. சரியா? அதே போல் இந்த ஏரியாவையும் சொல்லலாம், அது என்ன சொல்கிறோம், ஓஎஃப்னு சொல்கிறோம். இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லையா? இது நெகட்டிவ் சேச்சுரேஷன், இது வந்து பாசிட்டிவ் ஆக்சிஸில் சேச்சுரேஷன். சரிதானே? ரைட். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன எடுத்திருக்கோம், மேக்னடைசிங் ஃபீல்டு எடுத்திருக்கோம். பி வந்து எதில் எடுத்திருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸில் மேக்னெட்டிக் இண்டக்ஷன், இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். சரிதானா? அப்போ இந்த லேகிங் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆஃப் தி மெட்டீரியல் பிஹைண்ட் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஹிஸ்டரிசிஸ் ஏற்கனவே அதை வந்து நான் போர்டில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நல்லா பார்த்துருப்பேன். கொஞ்சம் அந்த பிபிடியில் கொஞ்சம் டீட்டெயில்டாக கொஞ்சம் நான் பார்த்தா நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். சரிதானே? ஹிஸ்டரிசிஸ்னால் லேகிங் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் இண்டக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குது, அதை வந்து எதில் தூக்கி வச்சுருக்கிறோன்னா ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டெல்லாம் வைக்கிறோம். சரிதானா? ரைட். அப்போது மேக்னடைஸ்ட் பை இண்டக்ஷன் எஃபெக்டில் அது மேக்னடைஸ்ட் ஆகுது. அதெல்லாம் நான் டீட்டெயிலாக உனக்கு வந்து அந்த படத்தில் காட்டியிருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு கிராஃப் ஒன்று போடுறோம், வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் வர்சஸ் மேக்னடைசிங் ஃபீல்டு. பிக்கும் பியை வந்து ஒய் ஆக்சிஸ்லேயும் ஹெச்சை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் எடுக்கிறோம். இது நாட் லீனியராக வரல. சரிதானா? அந்த ரேஷியோ பி பார் ஹெச் வந்து மியூ இஸ் நாட் ஏ கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுதான் என்ன சொல்கிறோம், இந்த ஹிஸ்டரிசிஸ் லூப்பில் நம்ம பார்க்கக்கூடியது.
இதனுடைய டெஃபினிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த எபிலிட்டி இஃப் த மெட்டீரியல் டு பி ரீட்டைன் த மேக்னட்டிசம் in them even magnetizing field vanishes. அது உள்ளுக்குள்ளே அது வந்து எவ்வளவுக்குள்ளே வேனிஷ் ஆகுதோ, வேனிஷ் பண்ண பிறகும் அது கொஞ்சம் இருக்குதில்ல, அதுதான் அதனுடைய எபிலிட்டின்னு சொல்கிறோம். சரிதுனா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த எபிலிட்டி இஃப் த மெட்டீரியல்ஸ் டு ரீட்டைன் த மேக்னட்டிசம், உள்ளுக்குள்ளே வச்சுக்கிடுது. இன் தம் ஈவன் மேக்னடைசிங் ஃபீல்டு வேனிஷஸ். மேக்னடைசிங் ஃபீல்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணி நான் காட்டினேன் இல்லையா, ஒரு சின்ன பின்களெல்லாம் எப்படி அப்சர்வ் பண்ணுங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த என்டையர் சைக்கிளில் இந்த மேக்னட்டிக்ஸ் இண்டக்ஷன் பி லேக்ஸ் பிகைன் த மேக்னடைசிங் ஃபீல்ட் ஹெச். அதை தான் நம்ம அந்த ஒரு ஃபுல் சைக்கிளில் நம்ம வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ இந்த லேகிங் ஆஃப் மேக்னட்டிக் இண்டக்ஷன் பிஹைண்ட் த மேக்னடைசிங் ஃபீல்ட் இஸ் கால் தான் என்ன சொல்கிறோம், ஹிஸ்டரிசிஸ்ன்னு சொல்கிறோம். இதான் இந்த டெஃபினிஷன் பார்த்துக்க. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரிசிஸ் லாஸ். இப்போ இதில் என்னெல்லாம் லாஸ் வருது, டூரிங் த மேக்னடைசேஷன் தேர் இஸ் எ லாஸ் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட். ஹீட்டுங்கிற ஃபார்மில் அதான் நான் சொல்ல, இந்த ஏரியாவை நான் உனக்கு சொன்னேன் அப்படிதானே. சரி, இதில் வந்து என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இது அட்ரிபியூட்டட் டு த ரொட்டேஷன் அண்ட் ஓரியன்டேஷன் ஆஃப் மாலிகுலர் மேக்னெட்ஸ் இன் த வேரியஸ் டைரக்ஷன். அது வந்து ரேண்டம் டைரக்ஷனில் போயிட்டு இருந்திருக்கோம், அதை வந்து ஒரு டைரக்ஷனில் நம்ம வந்து கொண்டு வர போகிறோம். அப்போ அது வந்து ஓரியன்ட் பண்ணும்போது, ஒரே டைரெக்ஷனில் ஓரியன்டேஷன் கொடுக்கும்போது அது உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து அதில் வந்து என்ன சொல்கிறோம், எனர்ஜி லாஸஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா பெர் யூனிட் வால்யூம் ஆஃப் த மெட்டீரியல் வென் இட் இஸ் கேரிட் த்ரூ த ஒன் சைக்கிள் ஆஃப் மேக்னடைசேஷன் சொல்கிறோம். ஒரு சின்ன ஒரு பீஸை தான் நம்ம எடுத்து நம்ம செஞ்சு அதுக்கு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு பின்னால் நம்ம அதை வந்து யூஸ் பண்ண போகிறோம். சரியா, அப்போ அந்த ஏரியா ஆஃப் ஹிஸ்டரிசிஸ் லூப் தான் கிவ்ஸ் த ஃபுல் இன்ஃபர்மேஷன். அது எப்படிப்பட்ட மெட்டீரியல் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தருது பார்த்துக்க. சரிதானா. சரி, இப்போ இதில் வந்து பி இந்த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் சொல்கிறோம்ல, அது வந்து ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர்னு சொல்கிறோம் அப்படிதானே. ரைட், அடுத்த ஹெச் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துருக்கோம்ல, மேக்னடைசிங் ஃபீல்ட் ஹெச் இன் ஆம்பியர் மீட்டர். ஜென்ரலாக இதனுடைய யூனிட் வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிதானா. ரைட், அப்போ ஹிஸ்டரிசிஸ் லாஸ்னால் என்னங்கிறது தெரிஞ்சு போச்சு. அடுத்து வந்து கோயர்சிவிட்டினா என்னது, அதுக்கு வந்து நமக்கு டெஃபினேஷன் என்னென்னு சொல்லியிருக்காங்க பாரு. இந்த மேக்னிடியூட் ஆஃப் தி ரிவர்ஸ் மேக்னடைசிங் ஃபீல்ட் ஃபார் விச் த ரெசிடுவல் மேக்னட்டிசம் ஆஃப் த மெட்டீரியல் வேனிஷஸ். இதுதான் கோயர்சிவிட்டி. கொஞ்சோண்டு தங்கி இருக்குது, அதை முழுவதுமாக நம்ம வந்து ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சரிதானா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம், கோயர்சிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சரிதானா. ரைட், அடுத்தது என்ன சொல்லணும்னா ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அதை வந்து அந்த ஷேப்பு அண்டு சைஸை பொறுத்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஹிஸ்டரிசிஸ் லூப் நமக்கு கிடைக்குது அப்படிதானே. அந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம், சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியலா அல்லது ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியலா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிதானா. ரைட், எப்படி பார்க்குறோன்னு பாரு. முதல்ல பாயிண்ட் வந்து ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் தி ஹிஸ்டரிசிஸ் லூப். ரெண்டாவது பாரு, இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் கேன் பி டிவைடட் இன்டு டூ. என்னெல்லாம், ஒன்று வந்து சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், அது எப்படி ஸ்மாலர் ஏரியாவாக இருக்கும். அதை வந்து நான் அந்த பின்னால் உள்ள ஒரு கிராஃபில் நான் காட்டுறேன். ஸ்மாலர் ஏரியாவாக இருந்துச்சுன்னா அது வந்து சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். சாஃப்ட்டுக்கு வந்து சிலிக்கன் ஸ்டீலாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும், லார்ஜர் ஏரியாவாக இருக்கும். அதுவும் இந்த படத்தில் காட்டியிருக்கேன். அதுக்கு வந்து என்ன சொல்லணும்னா கார்பன் ஸ்டீலை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிதானா, அது வந்து லார்ஜர் ஏரியாவாக இருக்கும். அது வந்து ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிதானா. ரைட், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் வந்து கார்பன் ஸ்டீல்னு சொல்கிறோம், ஹார்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். சரிதானா. ரைட், அப்போ இந்த ஏரியா பாரு எவ்வளோ பெரிய ஏரியாவாக இருக்குது. அடுத்தது பாரு சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். அதுக்கு வந்து எதை யூஸ் பண்ணுறோம், சிலிக்கான் ஸ்டீல். இந்த ஏரியா வந்து ரொம்ப ஸ்மாலராக இருக்குது. இதில் நமக்கு நல்லா புரிஞ்சுக்கிடலாம். பாரு, இந்த ரெண்டையும் நம்ம வந்து சேர்த்து ஒரே படத்தில் போட்டிருக்கோம். கார்பன் ஸ்டீல் எப்படி இருக்குது, சிலிக்கான் ஸ்டீல் வந்து எப்படி இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படி தானே. ரைட், ரெண்டையும் சேர்த்தாக்கல. இப்போ வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஒவ்வொன்றா நம்ம பார்க்குறோம். வென் எக்ஸ்டர்னல் ஃபீல்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கேன். ரிமூவ் பண்ணிட்டோம்னா சாஃப்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து என்ன ஆகும், ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன ஆகும். இதான் அந்த ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்து எப்படி மாறுதுங்கிறத, சாஃப்ட் எப்படி இருக்கும், ஹார்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் பாரு, மேக்னடைசேஷன் டிஸ்அப்பியர்ஸ்.
ஹார்டுக்கு வந்து என்ன ஆகுது, மேக்னடைசேஷன் பெர்சிஸ்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரியா, இந்த லூப்பினுடைய ஏரியா பார்க்குறோம். சாஃப்ட்டில் வந்து ஸ்மாலர் ஏரியா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹார்டுக்கு வந்து லார்ஜர் ஏரியாவாக இருக்கும். தேர்டு வந்து ரிட்டன்டிவிட்டி எப்படி இருக்கும், ரொம்ப லோவாக இருக்கும். அப்படி தானே, ஸ்மாலர் ஏரியா தானே, அப்போ கண்டிப்பாக லோவாக தான் இருக்க முடியும். ஹார்டு ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸுக்கு வந்து ஹையாக இருக்கும். சரி தானே, அந்த ரிட்டன்டிவிட்டி. கோயர்சிவிட்டி அதே போல் தான், லோ. இங்கே வந்து ஹார்டுக்கு வந்து ஹையாக இருக்குது. சசப்டிபிலிட்டி சரிதானா, அண்டு மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி எப்படி இருக்குது, சாஃப்ட்டுக்கு வந்து ஹையாக இருக்குது, ஹார்டுக்கு வந்து லோவாக இருக்குது. அதே போல் ஹிஸ்டரிசிஸ் லாஸ் வந்து சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து ரொம்ப குறைவு, அதில் வந்து மோர். சரிதுனா, அப்போ யூசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுறாங்க, சொலினாய்ட் கோரு, எலக்ட்ரோ மேக்னெட்ஸ். அப்போ சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம், டிரான்ஸ்ஃபார்மர். நமக்கு தெரிஞ்ச அளவில் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஹிஸ்டரிசிஸ் லாஸ்னால் அந்த ஹீட் எனர்ஜி வந்து லாஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம்ல, அதில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ தட் அந்த காயில்ஸ்லாம் வந்து என்ன ஆகும், அது ஹீட்டில் பேர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை, கட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. சரி, இதை வந்து யூசஸில் ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எதில் யூஸ் பண்ணுறேன்னா பெர்மனன்ட் மேக்னெட்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. சரி, அடுத்தாக்கல எக்ஸாம்பிள்ஸ். சாஃப்ட்டுக்கு வந்து சாஃப்ட் அயன், மியூ மெட்டல், ஸ்டெலாய் எட்ஸெட்ரா. சரிதுனா, ஹார்ட் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு எல்லாம் பார்த்துக்க ஸ்டீல் யூஸ் பண்ணுறாங்க, சாஃப்ட் அயன் கிடையாது, ஸ்டீல், அல்னிக்கோ, லோட் ஸ்டோன், சரிதுனா எட்ஸெட்ரா, இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. பிறகு வந்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டரிசிஸ் லூப் எதுலலாம் யூஸ் ஆகிறாங்க, ரிட்டன்டிவிட்டி இருக்குது, கோயர்சிவிட்டி இருக்குது, அடுத்தாக்கில் பெர்மியபிலிட்டி இருக்குது, சசப்டபிலிட்டி இருக்குது, அடுத்தாக்கில் எனர்ஜி லாஸ் டூரிங் ஒன் சைக்கிள் ஆஃப் மேக்னடைசேஷன். இதுதான் அப்ளிகேஷன்ஸ்னு சொல்கிறோம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, செலக்டிங் ப்ராப்பர் அண்ட் சூட்டபிள் மெட்டீரியல்ஸ். இது அவ்வளவும் என்ன சொல்கிறோம், அப்ளிகேஷன்ஸ்னு சொல்கிறோம். இப்போ பாரு, ஃபஸ்ட்டு வந்து பெர்மனன்ட் மேக்னெட். சரியா, 3 டைப்பாக நம்ம எடுத்துருக்குறோம்ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பெர்மனன்ட் மேக்னெட். இந்த பெர்மனன்ட் மேக்னெட் வந்து அதுக்கு என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹை ரிட்டன்டிவிட்டி இருக்கும், அதே மாதிரி ஹை கோயர்சிட்டி இருக்குது, அடுத்தாக்கில் ஹை பெர்மியபிலிட்டி இருக்குது. எக்ஸாம்பிள் என்னது, ஸ்டீல் அண்ட் அல்னிக்கோ. அவ்வளோதான், ஈஸியாக முடிச்சிடலாம். ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டில் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணி என்ன இருக்குது, ஹை இனிஷியல் பெர்மியபிலிட்டி இருக்குது, அடுத்தாக்கில் லோ ரிட்டன்டிவிட்டி இருக்குது, லோ கோயர்சிவிட்டி இருக்குது, தின் ஹிஸ்டரிசிஸ் லூப். நம்ம எல்லாம் பார்த்தது தான், திரும்ப நம்ம ஒரு தடவை ரீகால் பண்ணுறோம். ஸ்மாலர் ஏரியா இருக்குது. அப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, சாஃப்ட் அயன், மியூ மெட்டல். அப்போ இந்த மியூ மெட்டலுங்கிறது என்னதுன்னா வேறு ஒன்றும் இல்லை, நிக்கல் அண்டு அயன் அலாய். முக்கியமானது, அதை நல்லா நோட் பண்ணிடணும், நிக்கல் அண்டு அயன் அலாய். மூணாவது என்னன்னு சொல்கிறீங்கன்னா கோர் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் கோர்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கோரை வந்து எப்படி இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஹை இனிஷியல் பெர்மியபிலிட்டி இருக்கும், ரெண்டாவது வந்து லார்ஜ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இருக்கும், மூணாவது வந்து தெர்மல் கிடையாது, தின் ஹிஸ்டரிசிஸ் லூப் இருக்கும். அடுத்து வந்து ஸ்மாலர் ஏரியா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா